இந்த பையன் ஒன் பாத்ரூம் போறதுக்காக டாய்லெட்டுக்கு போக அங்க ஒரு உட்காந்துருக்கு. இதை பார்த்தா அந்த ஈமேலே உச்சாடிக்க ட்ரை பண்றான். ஆனா அது போடா வெண்ணமானன்ட்டு எஸ்கேப் ஆகி போயிருது. சரின்னு சிப்பை போட்டு டாய்லெட் விட்டு வெளியே வர திரும்பவும் அந்த வேற ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. ஈய பார்த்த வெறியில நம்ம எங்க இருக்கோம்னு கூட கவனிக்காம ஸ்பாட்லயே ஈமேல போர் தொடுக்க ஆரம்பிச்சிடறான். இப்பதான் தெரியுது இவ்வளவு நேரம் இவன் நார் அடிச்சது கல்யாணத்துக்கு வச்சிருந்த வெட்டிங் கேக்குன்னு. ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த மொத்த கூட்டம் இவன் பண்ண வேலையை பார்த்து அதிர்ச்சியில நின்னுகிட்டு இருக்க. இதான் சான்ஸ்னு சைலண்டா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். நல்லா இருக்க மாட்டா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். இவர் ஒய்ஃபோட இந்த பாட்டு கச்சேரிக்கு வந்திருக்காரு. ஆனா வார கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு பதிலா ஃப்ரெண்ட்ஸோட சரக்க போட்டு ஜாலியா இருந்திருக்கலாமே இவருக்கு பயங்கர கடுப்பாகுது. இந்த மொக்கையெல்லாம் பாக்குறதுக்கு இன்ஸ்டால 4 ரீலாச்சு பார்க்கலாமேன்னு போன் எடுக்க மூடிட்டு பாட்ட கேளியான்னு இவரோட ஒய்ஃப் திட்டுறாங்க. எல்லாம் என் நேரண்டான வெறுப்புல உட்காந்துருக்க திடீர்னு ஒரு ஹிட்மேன் ஸ்னைப்பரை கொண்டு வந்து இவர் நெஞ்சிலே ஷூட் பண்ணிடுறான். உடனே ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவன் செத்துட்டான்டா. இப்ப இவரோட பாடியை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிடுறாங்க. போற வழியில தான் தெரியுது இந்த ஆள் உண்மையாவே சாகலாம் இல்ல. அந்த பாட்டு கட்சியில இருந்து தப்பிச்சு வெளியே வர ஃப்ரெண்ட்ஸை வச்சு போட்ட பிளான் தான் இதுன்னு. இந்த வீட்டுல உள்ள பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதுனால அதை ஓட்டுறதுக்காக இந்த ஃபாதர் சர்ச்சில இருந்து வந்திருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ள பேய் பிடிச்ச பொண்ணு முன்னாடி சிலுவையை காட்ட அது எந்திரன் ரோபோ மாதிரி தலையை சுத்தி காட்டுது. கொடூரமா இருக்கு. சிலுவையை இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு போக அது பவரை யூஸ் பண்ணி சவுத்துல மாட்டி இருந்த சிலுவையை தலையெல்லாம் மாத்திட்டு ரூம்ல உள்ள எல்லா போட்டோவையும் கீழே தள்ளி விட்டது. அடுத்து ஃபாதர் புனித நேரம் எடுத்து இந்த பேய் பிடிச்ச பொண்ணு மேல ஊத்தா அது திரும்பவும் பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சிருது. இவ பறக்கிறத பார்த்தா இவளோட அப்பா என்ன நினைச்சாரோ தெரியல. உடனே ஓடி போய் பெயிண்டிங் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு கையில கொடுத்துறாரு. அந்த பேய் சந்தோஷமா சீலிங்க்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ஃபாதர் என்னங்கடா ஒரு மனுஷன் உயிரை பணைய வச்சு பேய ஓட்ட வந்திருக்கேன், நீங்க அது கூடவே சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மிரண்டு போய் பாக்குறாரு. ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? இந்த அநியாயம் பண்றியடா. இவரோட ஒய்ஃப் இவர் கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? எதுக்கு அத்துக்கிட்டு போறேன் பிச்சுக்கிட்டு போறேன்னு. இதனால இவர் மனசு உடைஞ்சு பயங்கர கவலையில உட்கார்ந்திருக்காரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட இவரோட அப்பா அம்மா வந்து இவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. சரி இருடா உன்னோட பிரச்சனையை நான் டெக்னாலஜி வச்சு சரி பண்றேன்னு இவரோட அம்மா ஆன்லைன்ல ஏஐ ஹாலோகிராம் பாக்ஸ் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. இப்போ இவர் ஒய்ஃப் போட்டோ அந்த ஹாலோகிராம் பாக்ஸ் ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க வீட்டுல இருக்க மாதிரியே ஒரு ஹாலோகிராம் உருவாக்கிடுது. இதனால இவர் கவலையெல்லாம் மறந்து ஜாலியா அதோட விளையாண்டுட்டு இருக்காரு. இப்போ இவரோட அம்மா அந்த ஹாலோகிராமுக்குள்ள ஒரு பாலை தூக்கி போட்டு காமெடி பண்றாங்க. உடனே இவரோட அப்பா நீங்க மட்டும் தான் ஃபன் பண்ணுவீங்களா, இப்ப ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸை பாருன்னு கிச்சனுக்கு போய் 3 கத்தியை கொண்டு வந்து தூக்கி எறிய என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. திடீர்னு இந்த பாட்டியோட மொத்த வீடும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. பாவம் இவங்களோட பூனை வேற வெளியே வர முடியாம வீட்டுக்குள்ளே மாட்டிக்குது. தம்பி எப்படியாவது பூனையை காப்பாத்தி கொடுப்பான்னு இவர்கிட்ட ஹெல்ப் கேட்க இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். இப்ப கஷ்டப்பட்டு எரியிற வீட்டுக்குள்ள போய் பூனையை கூட்டிட்டு வெளியே வர பார்க்க இவர் வந்த பாதை இடிஞ்சு விழுந்துருது. ஜன்னல் வழியா தப்பிக்க பார்க்க அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இவர் உடனே அங்க இருக்க கயிறை எடுத்துட்டு ஜன்னலை உடச்சுக்கிட்டு பாகுபலி ஸ்டைல கீழே வந்து கெத்தா நிக்கிறாரு. உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. இந்த பொண்ணு கார்ல ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்காங்க. பார்க்கிங் லாட்ல வண்டியை நிப்பாட்டலாம்னு பார்த்தா இங்க சுத்தமா இடமே இல்ல. எப்படியோ காரை நிப்பாட்ட ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இது மாற்றுத்திறனாளிங்க யூஸ் பண்ற கார் பார்க்கிங். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. சரியாதான் யாருமே பார்க்கலையேன்னு இங்கே வண்டியை விட்டுட்டு மாலுக்குள்ள போயிடுறாங்க. இவங்க போனதுமே ஒரு போலீஸ்காரர் வந்து யாரா இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டினதுன்னு ஃபைன் எழுத ஆரம்பிச்சிடறாரு. இதை பார்த்து பயந்த இந்த பொண்ணு திரும்பவும் மாலுக்குள்ள போய் ஒரு பாட்டி நடக்கிறதுக்கு வச்சிருந்த பொருளை ஆட்டையை போட்டு வந்து இந்த போலீஸ்காரர் முன்னாடியே ஹேண்டிகேப் மாதிரி ஆக்டிங்க போட அவரை அதை நம்பி ஃபைன் எழுதாம விட்டுறாரு. அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இப்ப காரை விட்டு வெளியே வர ஒரு திருடன் வந்து கத்தியை காட்டி மிரட்டி இந்த பொண்ணுகிட்ட இருந்து பணத்தை புடிங்கிடுறான். கரெக்டா இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. மாட்டினியா மூடிக்கிட்டு ஜெயிலுக்கு போடா நக்கலா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. புடிங்க சார், அவன் ஜெயில போடுங்க சார் அவனை. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டே. இந்த பொண்ணு கடல் ஓரமா உட்காந்து சூரியன் அழகா மறையிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆளு வந்து இவங்க கூட சேர்ந்து சன்செட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு அழகான இயற்கை காட்சியை பார்த்தது இவங்க 2 பேருக்குள்ளயுமே காதல் வந்துருது. Congratulations, I love you. அப்படியே ரொமான்டிக்கா ஒரு முத்தம் கொடுக்க போக சூரியன் மறைஞ்சு முழு நிலவு வந்ததால அந்த ஆளு ஓனாயா மாறி இந்த பொண்ணோட தலையை கடிச்சு தின்னறான். மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா. இந்த பொண்ணு ரோலர் கோஸ்டர்ல ரைடு போறதுக்காக ஒரு பெரிய லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. கூட்டத்தை பார்த்தா கண்டிப்பா லேட் ஆகும் போலயே. இதை முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போய் பிக் பாஸ் வேற பார்க்கணுமே உங்களுக்கு பயங்கர கடுப்பாகுது. இப்ப முன்னாடி நின்றுகிட்டு இருந்தவருக்கு கொரோனா இருந்திருக்கும் போல திடீர்னு பயங்கரமா இருமி செத்தே போயிடுறாரு. என்னடா செத்துட்டா? எவன் செத்தா நமக்கு என்ன, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு எல்லாரும் அசால்ட்டா முன்னாடி போக ஆரம்பிச்சிடறானுங்க. இப்ப கூட்டத்துல ஏகப்பட்ட பேர் இருமிக்கிட்டே ஒவ்வொருத்தரா சாக ஆரம்பிக்க இப்போ இந்த பொண்ணு என்னடா இவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு பயப்படவும் இல்லை, அவங்களுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படவும் இல்லை. கூட்டம் குறைஞ்சா நமக்கு நல்லது தானேன்னு ஜாலியா ஓடி போய் ரோலர் கோஸ்டர்ல உட்காந்துக்கிறாங்க. இப்ப அந்த ஆபரேட்டர் சுவிட்ச் ஆன் பண்ண ரைடு ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனா அந்த பொண்ணு மேல போனதும் இந்த ஆபரேட்டரும் ஒரே அடியா மேல போயிடுறாரு. அந்த கூபம்னா ரோகம் பண்றவா, கொலை செய்யறவா,
மத்த உயிரை மதிக்காத வாழ்க்கை இந்த தண்டனை. நைட் டைம்ல இந்த டாக்டர் அவசரமா ஒரு பேஷண்டோட வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்க வீட்டுக்குள்ள இருந்து பிரெக்னெண்டா இருக்க ஒரு பொண்ணு வந்து கதவை திறந்து விடுறாங்க. உடனே இந்த டாக்டரும் கொஞ்சம் டைம் கூட வேஸ்ட் பண்ணாம பேஷண்ட பெட்ல உட்கார வச்சு பிரசவம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. குழந்தையோட தலை லைட்டா வெளியே தெரியுதுன்னு கிட்ட போக ஏப்ரல் ஃபூல் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இவர் சூப்பரா படம் வரைகிற ஆர்டிஸ்ட். இந்த இடத்துக்கு ஆன்லைன் ஆப்பை யூஸ் பண்ணி டேட்டிங்காக வந்திருக்காரு. பார்த்தா இவர் டேட் பண்ண வேண்டியது ஒரு சூனியக்காரிய. தலைவர் 90s கிட்ஸ் போல. சூனியக்காரியா இருந்தாலும் பரவாயில்ல, அவளும் ஒரு பெண் தானே ஆளை பார்க்க போயிடாரு. Hi Sagar, what is sudden surprise? This is sudden surprise to me also. இப்போ அவர் நான் வரைஞ்சதை பாருன்னு ஒரு பூந்தொட்டி பெயிண்டிங்கை காட்டுறாரு. அடா சூப்பரா இருக்கே, இப்போ என்னோட டேலண்ட்டை பாருன்னு சூனியக்காரி மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பூந்தொட்டியை உண்மையா வர வச்சது. நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. அடுத்து அவர் ஒரு ஒயின் பாட்டில வரைய அதையும் மேஜிக்கை யூஸ் பண்ணி உண்மையாவே வர வச்சிருது. இப்போ எதை வரைஞ்சாலும் ஒன்னால அதை ரியல் லைஃப்க்கு கொண்டு வர முடியும்னா இந்த தடவை ஸ்பெஷலா உன்னை வரையிறம் பாருன்னு அழகான பொண்ணு போட்டோவை வரைஞ்சு காட்ட இந்த லூஸா இருந்தாலும் என்ன வரைஞ்சிருக்காருன்னு கூட பார்க்காம அந்த பெயிண்டிங் மேலேயே மேஜிக்கை யூஸ் பண்ண. அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும்.